அப்ப ஏன் மூடல? டாஸ்மாக் எப்படி இவன் மூடுவான்? தமிழ்நாட்டில் போதைப் பொருளை விற்கிறது உதயநிதி ஸ்டாலினுடைய கும்பல் தாண்டா. போதைப் பொருளுடைய தலைமையாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எவ்வளவு? 2000 கோடிக்கு ராமநாதபுரம் பேரையும் கீழக்கரை பேரையும் சேர்த்து கெடுத்துட்டான் ஒருத்தன். 2000 கோடிக்கு எங்க இருந்து? டெல்லியில இருந்து போதைப் பொருளை கடத்துக்கான் ஜாபர் சாதிக்கு. வெக்கமா இல்ல? அவனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அயலகனி பொறுப்பாளர் கொடுத்து அந்த போதைப் பொருள் மெத்தும் அபினும் ஹெராயின் வித்த காசுல வாழ்ற நீங்கள் எப்படா எங்களை பேசுறீங்க? எங்களை பாஜக பீட்டிங்கிறான். டேய், பாஜக பீட்டிங் நாங்கல்ல, பாஜகவில் தான் எங்களுடைய பீட்டி ஒரு ஆள் ஒருத்தன் உள்ள இருக்கான். உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எங்க இந்த பல பேர் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எங்களை ஒரு ஸ்லீப்பர் செல் ஒருத்தர் இருக்கான். பாஜகவில் எங்களுடைய ஸ்லீப்பர் செல் இருக்கு. பாஜகவில் இருந்து கொண்டு இப்ப நான் அண்ணன் சீமானுக்காக உழைப்பதை போல பாஜகவில் இருந்து கொண்டு ஒருத்தன் அண்ணன் சீமானுக்காக உழைக்கிறான். சாதாரண சின்னம் இருந்தா சீமானனால தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது, அதனால வேற சின்னத்தை கொடுத்தாதான் வெல்ல முடியும் சொல்லி எங்க விவசாய சின்னத்தை முடக்கி எங்களுக்கு மைக் சின்னம் கொடுத்து சாதாரண இருந்த துறைமுருகனை எண்ணெய துறைமுருகனாக மாற்றி எங்களுக்கு NDTV, CNN, பாலிமர், சத்தியம், புதிய தலைமுறை என் வீட்டை காட்டி உலகம் முழுமைக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்து எங்களுடைய வளர்ச்சிக்காக அல்லும் பகலும் எங்களுக்காக உழைத்துக் கொண்டு போறதால் எங்களுடைய ஸ்லீப்பர் செல், எங்களுடைய அண்ணாமலை, எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்தான் எங்களுக்காக உழைக்கிறாப்ல. ஐயோ, ரகசியத்தை வேற சொல்லிவிட்டேனே. உண்மையில உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா சொல்றேன், பிஜேபியில் அவர் இருக்குது எதுக்கு தெரியுமில? அண்ணா, நீ வெளியிருந்து பிஜேபி அடி, நான் உள்ள இருந்து அழிக்கிறேன் அப்படிங்கிற போட்டு இதே எங்க டீலிங்க. உள்ள இருந்து காலி பண்றாப்ல, நாசம் பண்றாப்ல. அண்ணா, அண்ணாமலை அண்ணா, உன்னால எவ்வளவு முடியுமோ நீ அடி, நாங்க அடிக்கிறோம். நீ லவ் பண்ணானே, நான் லவ் பண்ணானே, மொத்தத்தில் இந்த குடும்பம் நாசமா போகணுங்கிற மாதிரி மொத்தத்தில் பிஜேபி நாசமா போகணும், அவ்வளவுதான். எப்படி பாருங்க, ஒரு சின்னத்தை முடக்குனா சீமானுடைய தம்பிகளை முடக்கிடுவீங்களா? டேய், சீப்பை எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிலாங்கிற மாதிரி சின்னத்தை விட்டா நாங்க விட்டுருவோமா? இந்த சின்னம் சாதாரண சின்னம் அல்ல. ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று எங்கள் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பேசிய மைக்கு தான் இந்த மைக்கு. எங்கள் பாட்டன் பாவு சிதம்பரனார் வெள்ளைக்காரருக்கு எதிராக பேசிய மைக்கு தான் இந்த மைக்கு. எங்கள் தாத்தா கர்மவீர காமராஜரும் ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தியாச பண்டிதரும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்கார வேலும் பேசிய மைக்கு இன்றைக்கு பேரன் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது. இதுவரைக்கும் கருணாநிதியுடைய பொய்யை கேட்ட மைக்கு, ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு, உதயநிதி பொய்யை கேட்ட மைக்கு முதல் மொழியாக செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது. மைக்கு சின்னத்தை ஏந்திரமா எங்க கிட்ட கொடுத்திருக்கான். மைக்கோட வேலை என்ன? யார் எதை பேசினாலும் அதை அப்படியே உள்வாங்கி மக்களுக்கு காட்டுவது மைக்கின் வேலை. மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி பாராளுமன்றத்தில் நாம் வச்சு ஒழிக்கும் என்பதால் இந்த மைக் சின்னத்தை தேர்தல் ஆணையம் எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது. இது சாதாரண மைக் அல்ல. உலகம் முழுமைக்கும் புரட்சியை ஏற்படுத்திய பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் ஆபிரகாம் லிங்கனும் பேசிய மைக்கு இன்றைக்கு சரியான தலைமையிடம் கிடைத்திருக்கிறது. பொய்யை மட்டுமே கேட்டு கேட்டு பழகிய உங்கள் காதுகளுக்கு உண்மையை பேச வந்திருக்கிறது இந்த மைக். எங்க சின்னம் இல்ல, எங்க எல்லாரும் அவங்கவுங்க சின்னத்துல ஓட்டு கேட்கலாம், ஆனா எங்க சின்னம் இல்லாம எவனும் ஓட்டு கேட்க முடியாது, எவனும் கேட்க முடியாது. உனக்கு வெக்கம், மானம், சூடு, சோரணை ஏதாவது இருந்தா, நாம் தமிழ் உங்களுக்கு பிடிக்கலன்னா, சீமான உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்க சின்ன இல்லாம ஓட்டு கேட்டு பாரு. ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, என் மோடியோ, என் அண்ணாமலையோ, யாராலும் சரி, எங்க சின்ன இல்லாம நீ ஓட்டு கேளு. நான் உங்க சின்னத்தை தொடவே இல்லையே. நாங்க தாமரையோ உதயசூரியனையோ ரெட்டலையோ நாங்க தொடரமா. ரெட்டலை இல்ல, ரெட்டலையா ஏற்கனவே ஆடு மேஞ்சிருச்சு, குச்சி மட்டும் தான் இருந்துச்சு. குச்சியும் எங்க அப்பா OPS எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப ஒண்ணும் இல்ல, முடிஞ்சிருச்சு, சோழி முடிஞ்சிருச்சு. அதிமுக நாங்க அடிக்கிறது இல்ல தெரியுமா? எல்லாரும் கேட்கறான், பிஜேபி திட்டுறீங்க, கடுமையா திமுக திட்டுறீங்க, ஏன் அதிமுக மட்டும் திட்ட மாட்டீங்க? சித்தப்பா எடப்பாடி கூட டீலிங்கான்னு கேட்கறான். டே இல்லடா, எங்க ஊர்ல சொல்லுவாங்கடா, தாயில்லா பிள்ளைகளை தலையில அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கடா. அது அம்மா இல்லாத பிள்ளைடாது, அம்மா இல்லாம தடுமாறி நிக்கிறாங்க. பாவமா இருக்கு. உலகத்திலே உச்சபட்ச வன்முறை என்ன தெரியுமில? ஒருத்தனை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறது. அவன் பாவம். பாவப்பட்ட பிள்ளைகள் அடிக்க கூடாது. அவன் களத்திலே இல்ல, சீன்ல இல்ல. போட்டி யாருக்கு போட்டி? கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானுக்கும் தான் இந்த தேர்தல் களத்திலே போட்டி. போட்டி திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி. வா மோதி பார்ப்போம் களத்துல. உன்னுடைய 70 வருஷம் திமுகவா
இல்லை 13 வருஷம் நாம் தமிழர் கட்சியா என்று போட்டி போட்டு பார்ப்போம். எவ்வளவு திமிர் இருந்திருந்தா எங்களை வீழ்த்துவதற்காக ஆந்திரால இருந்து ஒரு கட்சியை கூட்டு வந்து தமிழ்நாட்டில் போட்டி போட வச்சு எங்களை வீழ்த்தலான்னு பார்க்கிறான். நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும், தண்ணிக்கு கீழே நின்று தலையை குடிச்சாலும் நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் வீழ்த்த முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இதே அரண்மனை திடல்ல, இதே ராமநாதபுரத்துல ஒத்த ரூபா காசு கொடுக்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமாடா? கூட்டத்தை சவால் விடும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. முடியாது. வர்ற வழியில வெண்குளம் பக்கத்துல நாங்க வந்துகிட்டு இருந்தோம். ஏதோ ஒரு அரசியல் கட்சி யாரோ ஒரு வேட்பாளர் வராராம். ஒரு அக்கா, ஒரு 15 அக்கா நிக்கிறாங்க டாடா ஏஸ்ல வெண்குளத்துல, நம்ம வெண்குளத்துல. நான் கேட்டேன், வண்டி நிப்பாட்டி, அக்கா எவ்வளவு காண? இல்ல அது சொல்லக்கூடாது. சொல்லுங்க எவ்வளவு? 2 மணி நேரத்துக்கு 300 ரூபாய். அப்ப அதுக்கப்புறம் போனா எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. நைட்டு சாப்பாடு 300 ரூபாய் காசு கொடுத்து டாடா ஏசில ஏத்திட்டு வந்தாதாண்டா உன் கட்சிக்கு கூட்டம். நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் செந்தமிழன் சீமான் அரண்மனை தடலை பேசுறார் என்றால் மக்கள் கூடுவது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான், வேற எந்த தலைவனுக்கும் கிடையாது. அவர் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், மோடியா இருந்தா வட இந்தியன் பூரா வடக்கன் சொப்பரம் கூட்டு வந்துருது. பானிபுரி விற்கிறவன், பந்து விற்கிறவன், பலூன் விற்கிறவன், புண்ணாக்கு விற்கிறவன், கண்ணாடி விற்கிறவன், 50 பேரையும் கூட்டு வந்து உட்கார வைக்கிறது. ஒரு மாற்றத்திற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்கள், நல்லவர்கள், நேர்மையான அரசியலை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம். எல்லாரும் சொன்னீங்க காமராஜர் ஆட்சி வரணும், காமராஜர் ஆட்சி வரணும்னு, நல்லவர்கள் ஆட்சி வரணும்னு. காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்கள் காமராஜருக்கு வாக்களிக்கணும். கருணாநிதிக்கு ஓட்டு போட்டா காமராஜர் ஆட்சி கிடைக்காது. செந்தமிழன் சீமானுக்கு ஓட்டு போட்டால் தான் காமராஜர் ஆட்சி கிடைக்கும். அப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க வந்திருக்கிற தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற போட்டியிடுகிற சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு மை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு.